الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: لولا عباد الله ركع وسرية رضع وبهائم رضع لصب عليكم العذاب صبا. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லோன் அல்லாஹ்வின் மீது உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கருணை நபியாம் சர்தார் ஆலம் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது, அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே வலுவாது தருவாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம் அவர்களின் மீதும் என்றென்றும் நீங்காமல் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான வெளியீட்டு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க அவர்களுக்கு துணையாக, அவர்களுக்கு துணைவியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். அவ்விருவரின் மூலியமாக குழந்தைகளை உண்டு பண்ணுகிறார். அவர்களுக்கு உண்டான ஒரு சந்தையை உருவாக்குகிறார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை அங்கேயிருந்து துவக்குகிறார். ஒவ்வொரு மனிதரும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. தனக்கு தன்னுடைய வாழ்நாளிலே தான் ஒரு குழந்தையாவது பெற்றெடுத்து விட வேண்டும், தான் ஒரு குழந்தையாவது பெற்றெடுத்து விட வேண்டும் என்பதாக ஒவ்வொரு மனிதருக்கும் ஆசை இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே குழந்தை இல்லாதவர்கள் ஒரு சில தினங்கள் ஆகியிருக்கும், ஒரு சில மாதங்கள் தான் ஆகியிருக்கும். குழந்தை இல்லை என்று தெரிந்தவுடன் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். ஆரம்பத்திலே ஓரிரு முறை மட்டும்தான் கேட்பார்கள். நல்லடியார்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் கேட்பார்கள். ஆனால் சிலர்கள் ஓரிரு முறை கேட்டுவிட்டு அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று நிராசையாகிவிட்டு, எந்த மனிதர், ஏதாவது ஒரு மனிதர் சொல்வார், உங்களுக்கு குழந்தை வேணுமா, இதை செய்யுங்க, உடனே அதை செய்வார். இப்படி இஸ்லாத்திற்கு உட்பட்ட விஷயங்களையும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு உட்படாத, இஸ்லாத்திற்கு முரணான விஷயங்களையும் செய்ய துணிந்து விடுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே தான் கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார்: லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியினுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கு உரியது. யஹ்லுகு மா யஷா. அவன் நாடியவற்றை படைக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. அவன் நாடியவர்களுக்கு பெண் மக்களாக கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளாக கொடுக்கிறான். வயஹபு லிமன் யஷாஉ ذُكُورًا. அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளாக கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذُكْرَانًا وَإِنَاثًا. இன்னும் சிலர்களுக்கு இரண்டையும் கலந்து ஆண் மக்கள் பெண் மக்கள் இருவரையும் சேர்த்து கொடுக்கிறான். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா. சிலர்களுக்கு மலட்டுத்தன்மையை கொடுக்கிறார். எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உட்பட்டது. நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்திலே தான் கேட்க வேண்டும்.
குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லாஹ் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அமானியம். அந்த அமானியத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு பெற்றோருமே உள்ள கடமையாக இருக்கிறது. குழந்தை என்பது நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதர். நாளை கியாமத் நாள் என்று அதற்கும் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே குழந்தையை எந்த நிலையிலே கொடுக்கிறார்? அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே குழந்தைகளை பெற்றோர்களிடத்திலே எந்த நிலையிலே கொடுக்கிறார்? கூறுவார்கள், எந்த ஒன்றும் எழுதப்படாத சுத்தமான வெள்ளை காகிதத்தை போல நம்மிடத்திலே அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. இதை செய்தால் நன்மை, இதுதான் செய்ய வேண்டும், இதுதான் சரியான வழிமுறை என்பதும் தெரியாது. இதை செய்தால் பாவம், இது தீமையான காரியம், இதை செய்யக்கூடாது என்பதாகவும் தெரியாது. எதுவுமே தெரியாத, எதுவுமே அறியாத ஒரு குழந்தையை அல்லாஹ் நம்மிடத்தில் ஒப்படைத்து விடுகிறார் அமானிதமாக. அந்த குழந்தை நல்லவனாக, ஒழுக்கமுள்ளவனாக, பிற்காலத்திலே நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து நாளைய கியாமத் நாளன்றும் வெற்றியடையக்கூடிய மனிதனாக மாறுவதும் பெற்றோர்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதே அந்த குழந்தை தீயவனாக, பாவம் செய்யக்கூடியவனாக, அநியாயக்காரனாக மாறி நாளைய கியாமத்திலே வழிகேட்டில் பட்ட ஒரு மனிதனாக நரகத்திற்கு செல்வதும் பெற்றோர்களுடைய கையில் தான் இருக்கிறது. பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. நாம் தான் சிறு வயதிலிருந்தே ஒழுக்கங்களையும் எல்லா விஷயங்களையும் நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே கரெக்டாக செய்யணும். சின்ன வயசுலேயே ஒழுக்கங்கள், குழந்தைகளுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கணும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். ஒரு மரத்தோட விதையை விதைச்சிட்டு சாய்ச்ச மாதிரி கொஞ்சம் வளர்ந்துருச்சு கன்று, சாய்ச்ச மாதிரி வச்சுட்டோம்னா கடைசியில் சாய்ச்ச மாதிரி கடைசி வரை இருக்கும், கடைசியில் நிமித்த முடியாது. அது போன்றுதான் சிறு வயதிலே நாம் அவர்களுக்கு தீமையான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து விட்டால் கடைசி வரை அவர்களுடைய உள்ளத்திலே அது பதிந்துவிடும். அதுவே ஆரம்பத்திலேயே நல்ல ஒழுக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் அது பிற்காலத்திலே அவர்களுடைய வாழ்க்கையே பிரகாசம் உள்ளதாக இருக்கும். இந்த அதிகமான வீட்டில் பார்க்கலாம், அதிகமான வீட்டில் இதுதான் நடக்குது. சின்ன குழந்தைங்க அத்தாவை அடிப்பாங்க, பெற்றோர்கள் அத்தா அம்மாவை அடிக்கிறது, அத்தா அம்மாவை திட்டுறது. யாராவது சொல்லுவாங்க, என்னப்பா இப்படி திட்டுறாங்க, கொஞ்சம் சொல்லி வளர்க்கலாம்ல. சின்ன புள்ள, பச்சை பண்ணிய புள்ள, அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு சின்ன வயசு ஏதோ பேசிட்டான், விட்டுருங்க, பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி அவன் சரியாயிடுவான், பின்னாடி அவன் சரியாயிடுவான். இந்த வயசுல எதுக்கு சொல்லி அவனை மிரட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சிறு வயதிலிருந்தே நாம் அவர்களை ஒழுக்கப்படுத்தி வளர்த்த வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே 27 இடங்களிலே வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவரில் பட்டவர் அல்ல என்பதாக, இணை வைக்கக்கூடியவர் அல்ல என்பதாக 28 இடங்களிலே கூறுகிறார் குர்ஆனிலே. இன்னும் ஹனீஃபா முஸ்லிமா என்பதாக, பியூர் முஸ்லீம் என்பதாக முத்திரை குத்துகிறார். பியூர் முஸ்லீம். அப்பேற்பட்ட இப்ராஹிம் நபி அவர்கள் தனது மகனாரை அழைத்துக் கொண்டு துஆ செய்கிறார்கள். தன் மகனை வைத்துக் கொண்டு இப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். வஜ்னுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், வஜ்னுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என் மகனையும் எந்த காலத்திலும் உன்னை வணங்குவதை விட்டுவிட்டு சிலை வணக்கத்திற்கு செல்வதை விட்டு பாதுகாக்கிறார்களா? நபி, அல்லாஹ்வுடைய நபி. ஆனால் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், என்னையும் எனது மகனையும். அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கூறிவிட்டார் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியவுடன் அல்லாஹ் கூறிவிட்டார் என்று உடனே அவர்களும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள், என்னை குர்பானி செய்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் இருவருக்காக துஆ கேட்கிறார்கள், எங்களை செய்வனக்கத்தின் பக்கம் எந்த காலத்திலும் சென்றுவிடக்கூடாது யா அல்லாஹ் என்று. அவர்களே அப்படி துஆ கேட்கிறார்கள் என்றால் இருவரும் நபிமார்கள். அப்படி இருக்கும்போது நாம் எல்லாம் ஏமாத்தினர். நாம் எந்த அளவு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும்? நமது குழந்தைகளுக்காக வேண்டும். இப்படி கூறுவார்கள், குழந்தை பிறந்த பிறகு நாம் அவர்களுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதை விட குழந்தை உண்டானதிலிருந்தே நாம் அவர்களுக்கு, பெற்றோர்கள் தாய்மார்கள் நல்ல
நல்லொழுக்கத்தை அப்பொழுது அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டால் அது குழந்தைகளுடைய பொறுப்பா, குழந்தைகளுடைய அசராத்திலும் அது தெரியும் என்பதாக கூறுவார்கள். குழந்தை உண்டானதிலிருந்து ஒரு தாய் ஹலாலான உணவுகளை சாப்பிடுவது, குரானை அதிகமாக ஓதுவது, இதன் மூலியமாக அந்த குழந்தை நல்லொழுக்கம் குழந்தையாக மாறும். உதாரணத்துக்கு இஸ்மாயில் முகமது பின் இஸ்மாயில் புகாரி குரானுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே உலமாக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிதாப் புகாரி ஹதீஸ் கிரந்தம். அதனுடைய முஸன்னிஃப் முகமது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தாயார் அவர்கள் கருவுற்றதிலிருந்து ஹலாலான உணவை தவிர எதையும் சாப்பிட்டது கிடையாது, ஹராமான உணவை தொட்டது கூட கிடையாது. அப்படி நல்ல பேணுதலாக இருந்தார்கள். குழந்தை பிறக்கிறது, குருடாக பிறக்கிறது, கண் தெரியவில்லை குழந்தைக்கு. அல்லாஹ்வுக்கு துஆ கேட்கிறார்கள், இப்படி யா அல்லாஹ், என்னுடைய இந்த குழந்தை உலகத்திற்கு ஒளி தர வேண்டும் என்பதாக எதிர்பார்த்து நான் உனக்கு துஆ செய்கிறேன். இந்த உலகத்திற்கு ஒளி தர வேண்டும் என்பதாக உனக்கு நான் துஆ செய்கிறேன். ஆனால் இப்படி கண் தெரியாமல் பிறந்துவிட்டதை என்று அல்லாஹ்வுக்கு துஆ கேட்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். இரவிலே கனவிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். உங்களுடைய கவலை, உங்களுடைய துஆவின் காரணமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய மகனுடைய கண்ணுக்கும் ஒளி கொடுத்து விட்டான், கல்புக்கும் ஒளி கொடுத்து விட்டான், கண்ணிற்கும் ஒளி கொடுத்து விட்டான், உங்களுடைய மகனாருடைய இதயத்திற்கும் ஒளி கொடுத்து விட்டான் என்பதாக கூறுவார்கள். எழுந்திருத்து பார்ப்பார்கள். பிறந்தபோது குருடாக பிறந்த குழந்தை கண் ஒளி உள்ளதாக இருந்தது, கண் பார்வையுள்ள குழந்தையாக மாறியது. பிறகு அந்த அம்மையார் பால் கொடுக்க ஆரம்பித்து பிறந்ததிலிருந்து அந்த அம்மையார் கூறுவார்கள், பிறந்ததிலிருந்து என் குழந்தைக்கு பிஸ்மில்லா கூறாமல் பால் கொடுத்ததே கிடையாது, பிஸ்மில்லா கூறாமல் பால் கொடுத்ததே கிடையாது. பிறப்பதற்கு முன்பிலிருந்தே குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை நாம் நம்முடைய விஷயங்களிலிருந்து ஆரம்பித்து விட வேண்டும். பிறந்தவுடன் பால் கொடுப்பதிலிருந்து அவர்களுக்கு பிஸ்மில்லா சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அது எதுவுமே நடப்பது கிடையாது. ஒரு சில இடங்களிலே நடக்கிறது, ஆனால் அதிகமான குழந்தைகளை நாம் வளர்ப்பதிலே பொழுதுத்தனமாக வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த குழந்தைகள் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அமானிதமாக இருக்கிறது. குழந்தை உறவியல் அதில் சொல்லுவாங்க, முதல் 7 வயசு, 1ஆம் வயசுலேருந்து 7ஆம் வயசு வரையும் அன்போட வளர்த்தணும். அன்பை மட்டும்தான் அவங்கள்ட்ட காமிக்கணும். அவங்கள்ட்ட வெறுப்பு கோபத்தை காமிச்சதே கூடாது. நம்ம மேலே வெறுத்துருவாங்க, நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. 7 வயசுக்கு அப்புறம் 14 வயசு வரையும் அன்போடு சேர்ந்து கவனமும் இருக்க வேண்டும். அன்பையும் கொடுக்கணும். அதே போல அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லது செய்கிறாங்களா, தப்பு செய்கிறாங்களா, நல்லது செஞ்சால் ஊக்குவிக்கணும், தப்பான காரியம் செஞ்சாங்கன்னா அதட்டணும், அடிச்சிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அதட்டி அதுலேருந்து நீ செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி திருத்தணும். அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை ஊக்குவிக்க வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இப்படி ஒரு சம்பவத்தை வைத்து கூறுகிறார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பலஸ்தீனத்தினுடைய காதி, பலஸ்தீனத்தினுடைய அரசர் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது. 2 மனிதர்கள் வருகிறார்கள். ஒருத்தர் சொல்றாரு, நான் முந்திரி தோட்டம் வச்சிருந்தேன், நான் முந்திரி தோட்டத்தை வச்சிருந்தேன், அந்த முந்திரி தோட்டத்தில் இவரோட ஆடுகளுக்கு ஃபுல்லாக மேய்ஞ்சிருச்சு, நல்லா அறுவடை செய்யக்கூடிய நிலையில் இருந்துச்சு முந்திரி, எல்லாத்தையும் இதை சாப்பிட்டு ஆடுன்னு சொன்னோடனே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சுட்டு சரி அந்த முந்திரி தோட்டத்தினுடைய மதிப்பு எவ்வளோன்னு கேட்டாங்க. விலையை சொன்னாங்க. அந்த விலையும் ஆட்டோட விலையும் சரிசமமாக இருந்துச்சு. உடனே அந்த ஆட்டை கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க. அந்த ஆட்டை ஒருத்தர் கொடுத்துருங்க, இதான் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சரி கவலைப்பட்டு போகிறாங்க. சரி நபி அறிவிச்சிட்டாங்க. காதி வெளியே போகிறாங்க. வெளியே போனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க வெளியே. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனா, 11 வயசு தான், சின்ன வயசு, 11 வயசு. வெளியே நிற்கிறாங்க. வந்தோடனே கேட்குறாங்க, என்னப்பா என்ன தீர்ப்பு சொன்னாங்க? நடந்ததை சொன்னாங்க. முந்திரி சாப்பிடுச்சு, முந்திரியோட விலையை தான் ஆட்டோட விலையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க.
உடனே சொல்லுமானேஸ்வரம் அவங்க சொல்கிறாங்களா, நான் காதியாக இருந்தால் இப்படி தீர்ப்பு செஞ்சிருக்கவே மாட்டேன், நான் காதியாக இருந்தால் இப்படி தீர்ப்பு செஞ்சிருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. உடனே அந்த ஆடு வச்சிருந்த மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் அடிச்சு, சரி நமக்காண்டி பேசுகிறாங்க அப்படின்ட்டு உடனே திருப்பி போய் தாவூத் இஸ்லாம் உடனே சொல்கிறாங்க, இப்படி உங்களுடைய மகனார் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே தாவூத் இஸ்லாம் கூப்பிட்டுட்டாங்க, சரிப்பா நீ காதியாக இருந்தால் தீர்ப்பு செஞ்சிருப்பேன்னு சொல்லல, இப்படி செஞ்சிருக்க மாட்டான்ட்டு, நீ என்ன தீர்ப்பு செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி சொல்கிறாங்க, நான் காதியாக இருந்தேன்னா ஆடு வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், முந்திரி தோட்டத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டு நீ அறுவடை செய்யணும், ஆட்டுக்காடு வந்து முந்திரி தோட்டத்தை அறுவடை செய்யணும், கரெக்டாக அந்த அறுவடை செய்ய பதத்தில் வந்த பின்னாடி முந்திரி தோட்டத்தை கரெக்டாக அந்த தோட்டத்தை ஒப்படைச்சிட்டு நான் ஆடை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு செய்வேன்னு சொன்னாங்க. அதுவும் அந்த ஆட்டிலேருந்து அவர் அதோடைய பாலை கறந்துக்கிறது எல்லாமே முந்திரி தோட்டத்துக்காரு. இப்படி நான் தீர்ப்பு செஞ்சிருக்கேன்னு சொன்னாங்கன்னே தாவூத் நம்ம ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரியே தீர்ப்பு செஞ்சாங்க. இது போன்று சிறு வயதிலேயே அவர்கள் தீர்ப்பு செய்ததை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஃபஃபஹம்னாஹா சுலைமான், சுலைமான் அவர்களுக்கு அறிவு ஞானத்தை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பேசுகிறார். அதுபோன்று சிறு வயதிலே நம்முடைய குழந்தைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் அவர்களை புகழ வேண்டும், அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை ஊக்குவிக்க வேண்டும். அதே போன்று அவர்கள் தவறான விஷயங்களை செய்துவிட்டால் அதை நாம் தடுத்து விடவும் வேண்டும். 3 விஷயங்கள் ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகும் அது நன்மையை சேரும். ஒன்று சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். நிலையான தர்மம் ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவனுக்கு நன்மையை சேர்க்கும். அதே போன்று நல்ல கல்வி. மூன்றாவதாக வலதுல் சாலிஹும் எதுவும், சாலிஹான குழந்தை அவர் மரணித்த பின்பும் அவருக்காக வேண்டி தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை. எப்பொழுது இந்த குழந்தை நமக்காக வேண்டி துஆ செய்யும்? நாம் மரணித்த பிறகு நல்லொழுக்கத்தோடு மார்க்கப்பற்றோடு வளர்த்திருந்தார், மார்க்கப்பற்றோடு அந்த குழந்தையை நாம் வளர்த்திருந்தால் அந்த குழந்தை நமக்காக வேண்டி துஆ செய்யும். குர்ஆனிலே ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, பெற்றோர்களுக்காக வேண்டி குழந்தை துஆ செய்வதற்காக ஒரு துஆ இருக்கிறது. என்னுடைய பெற்றோர்கள் சிறு வயதிலே எப்படி பார்த்து கொண்டார்களோ அதுபோன்று யா அல்லாஹ் அவர்களுக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக என்று துஆ. உலமா பெருமக்கள் கூறுவார்கள், இந்த துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றார் இந்த மனிதர் பெற்றோர் சிறு வயதிலே அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த துஆ எப்பொழுதும் வேலை செய்யும். சரியான முறையில் வளர்த்தல, ஆனால் பெருசாகவே அந்த குழந்தை துஆ செஞ்சாலும் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக உலமா பெருமக்கள் கூறுவார்கள். அதே போன்று பெயர் வைப்பது, குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது இன்னைக்கு மாடர்ன் பேர் அப்படின்ட்டு நிறைய வைக்கிறாங்க. வாய்க்கு வராத பேர் புதுசாக யாராவது வைக்கிறாங்க, அது மாதிரி நான் வேற ஏதாவது புதுசாக வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறாங்க. பெயரில் இருந்தும் குழந்தைகளுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு முறை நக்சலாக சொல்லப்பட்ட ஒரு பையன் வரான், ஒரு குழந்தை வருது, உன் பேர் என்னப்பான்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்றான், என் பேர் ஹசன், என்னுடைய பேர் ஹசன் அப்படின்னு சொன்னாங்க. நக்சலாக சொன்னாங்க, பேரை மாற்றிருப்பா, ஹசன்னா கவலை, துக்கம், பாரம் அப்படிங்கிறது அர்த்தம். விசுவாசம் பேரை மாற்றிருப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு, என்னுடைய தந்தை வைத்த பெயரை நான் மாற்றலை, என்னுடைய தந்தை எனக்கு வச்சுட்டாங்க அதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். அவர்களுடைய வாரிசில் வந்த அவர்களுடைய சந்ததியிலே வந்த ஒருவர் கூறுகிறார், சையதுனா இப்னு முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய சந்ததிகள் கவலை துக்கத்தை தவிர எதையும் நாங்கள் சந்தித்ததில்லை என்பதாக கூறுகிறார்கள். பெயரின் மூலியமாகவும் அவர்களுடைய வாழ்க்கை என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே பெயர் வைப்பதிலும் சரியான முறையிலே பெயரை வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்திருக்கிறார். பிற்காலத்திலே அசராத் தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். ஃபாத்திமாவை ஹுனைன் போர் முடிஞ்சிருச்சு. ஹுனைன் போர் வந்து நிறைய கனிமத் பொருள் வந்திருக்குது, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வாங்கிட்டு வாங்க கொஞ்சம், ஏன்னா வீட்டில் வறுமையாக இருக்குது, பசியோ இருக்கும், வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு போகிறாங்க. கணவனுடைய பேச்சையும் மறுக்க முடியல.
நபிசாஸ்திரம் அவங்கள்ட்ட போகணும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு டைம் போய் கேட்டுருப்பாங்க. அலி ரலியல்லாஹு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு நபிசாஸ்திரம் கேட்கும்போது நபிசாஸ்திரம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லி கொடுப்பாங்க. நபிசாஸ்திரம் அவங்க போய் சொல்கிறாங்க, நபியே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்பது மலக்குமார்களுடைய உணவு. அதெல்லாம் மலக்குமார்களுடைய உணவு. எங்களுடைய வயிற்றுக்கு உணவு ஏதாவது வழி சொல்லுங்க வழின்னு சொல்லுவாங்க. நபிசாஸ்திரம் தெரிஞ்சிருச்சு, சரி கனிமத் பொருளுக்காண்டி தான் வந்திருக்காங்க. நபிசாஸ்திரம் சொன்னாங்க, உங்களுக்கும் பொருளின் மீது உலக பொருளின் மீது ஆசை வந்து விட்டதா ஃபாத்திமா, உனக்கும் உலக பொருளின் மீது ஆசை வந்து விட்டதா ஃபாத்திமா என்று கூறிவிட்டு நீர் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடத்திலே ஒரு 5 வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த 5 வார்த்தை வேண்டுமா இல்லது உனக்கு 5 ஆடுகள் வேண்டுமா? அந்த 5 வார்த்தைகளை நீ அல்லாஹ் இடத்திலே துஆவிற்கு முன்பு நீ கேட்டு துஆ செய்து விட்டால் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்பதாக கூறிவிட்டு கேட்பார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு கூறுவார்கள், அந்த 5 துஆவை எனக்கு போதும், ஆடுலாம் வேணாம், கனிமத் பொருள் வேணாம். உடனே நபிசாஸ்திரம் சொல்லி கொடுப்பாங்க, யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆஃபிரல் ஆஃபிரீன் வயா தல் குவத்தில் மதீன் யா ராஹிமல் மசாகீன் யா ரஹமர் ராஹிம் என்பதாக கூறிவிடுவார்கள். அதை மனனம் செய்துவிட்டு வீடு திரும்புவார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள், நடந்த விஷயத்தை சொல்வார்கள். இப்பொழுதுதான் நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுவார்கள். நாம் தான் என்ன கேட்டிருக்கோம், ஆடே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனால் அங்கே அவங்க கேட்டது துஆவே எங்களுக்கு போதும், அதை வச்சு அல்லாஹ்ட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க? சிறு வயதிலிருந்தே அல்லாஹ் ரசூலின் மீது அல்லாஹுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை ஊட்டி வளர்த்தார்கள். எனவே அல்லாஹ் அறிவிச்சிட்டான் ஜிப்ரீல் மூலியமா, அதை செஞ்சால் அல்லாஹ் கொடுத்துருவான் நம்பிக்கை இருந்துச்சு. உடனே அல்லாஹ்ட்ட கேட்டார். அது போன்றுதான் நாமும் நம்முடைய குழந்தைகளை வளர்த்துக்கிறோம். அதே போன்று நபிகளாரை பற்றி அவர்களுடைய சிறப்பை பற்றியும் அவர்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்த வேண்டும். ஒரு இடத்துல நான் உஸ்தாதாக இருந்தேன். அங்கே ஹிப்ஸு பசங்க ஒரு 8வது படிக்கிற பையன் வரான். நானும் இன்னொரு 2 பேர் இருந்து அவங்கள்ட்ட அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லிட்டுருக்கோம். அல்லாஹ்னா யார், ரசூல்னா யார், அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க. 8வது படிக்கிற பையன் திரு முடிச்சுட்டு இருந்தான். நான் கேட்டேன், ரசூல்னா யாருன்னு தெரிய மாட்டேன், தெரியாதுன்னா. 8வது படிக்கிறான், ரசூல்னா யாருன்னு தெரியாதுன்னா. என் கூட இருந்த சொல்லி கொடுத்தாரு ரசூல்னா யாரு. அப்பயும் ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருந்தான். திருப்பி நானே கேட்டேன், அல்லாஹ்னா யாருன்னு தெரியுமா? தெரியாதுன்ட்டான். அல்லாஹ்னா யாருன்னு தெரியாதுன்ட்டான். 8வது படிக்கிற பையன். அவன் அத்தாட்ட கேட்டால் சொல்கிறாங்க, நான் அசாக்கெலாம் அனுப்பிச்சது என் பையனை பாசமாக வளர்த்துட்டு இருக்கேன். என் பையன் என் வீட்டை விட்டு ஒரு நாள் கூட தனியாக போனதில்லை. நைட்டு கரெக்டாக நைட்டு அம்மா விட்டு பிரிஞ்சதில்லை, என் கூடையே தான் இருப்பான். பள்ளியாசல் கூட போனதில்லை. அத்தா கேட்டால் நானும் போனதில்லை அப்படிங்கிறாங்க. பெற்றோர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அது போலதான் பிள்ளைகளும் இருப்பார்கள். சிறு வயதிலிருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சரியான முறையிலே எல்லா ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்து விட்டால் அந்த குழந்தைகள் சீரும் சிறப்புமாக வரும். நபிசாஸ்திரம் அவர்கள் இப்படி கூறுவார்கள், எந்த ஒரு வீட்டிலே குழந்தையை கண்டிக்க வேண்டும் என்று நோக்கினேன் ஒரு சாட்டை தொங்கி இருக்கிறதோ அந்த வீட்டிற்கு அவருக்கு ரஹ்மத்து அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக கூறுகிறார். அடிக்க வேண்டும் என்பதாக கூறவில்லை, மிரட்டணும். அதை வச்சு மிரட்டணும், அடிக்கக்கூடாது. அதை வச்சு காமிச்சு மிரட்டி அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதாக இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. எனவே நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்தி அவர்கள் நாளை கியாமத் நாள் வரை நமக்கும் இந்த உம்மத்தினருக்கும் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையாக இருந்து நம்முடைய பெயரையும் ரியலாக்ஸ்வாசம் அவருடைய உம்மத்திற்பட்டவர் நாம் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு நல்ல குழந்தைகளாக எல்லா குழந்தைகளையும் ஆக்கியது புரிவானாக. ஆமீன். வஸீர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி